Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. பிகின் பக்தி சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2025 ராகு கேது பெயர்ச்சி. இதை 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? பொதுவாக ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சின்னு கேட்டாவே ஒரு மனுஷன் தரையில் இருக்கிறவன் உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தன்மை. யோகங்கள் ராகு பகவான் தான் நிறையாவே கொடுப்பாரு. போகங்களையும் ராகு பகவான் தான் கொடுப்பாரு. கேது பகவான் ஞானத்தை கொடுப்பாரு. சிம்ம ராசிக்கு 7வது வீட்டில் தான் ராகு பகவான் பெயர்ச்சி. சிம்ம ராசியில் கேது பகவான் பெயர்ச்சி. நிறைய சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு தாங்க சொல்லணும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெண்கள் அறிவும் அழகும் அன்பும் பண்பும் படிப்பும் பணிவும் துணிஞ்ச ராசி யாருன்னா சிம்ம ராசி தான். டிராயிங் வரைகிறதுலேருந்து, படிக்கிறதுலேருந்து, கற்பனை திறன்லேருந்து பெரிய படிப்பு படிக்கக்கூடிய பெண்கள் தான் மெயின். நம்ம படித்து தாய் தகப்பனை காப்பாற்றணும் அப்படின்னு ஆதங்கத்தில் படிக்கக்கூடிய தன்மை உடையவங்க நீங்கள் தான். ஆனால் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு கல்யாண காட்சிகள் நடந்துடும். 19 வயசுக்குள்ளேயே கல்யாணம் ஆகிடும். குழந்தையும் பெற்றுட்டு தான் வாழ்க்கையை குழந்தைக்குன்னே அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு தான். ஆனால் 21 வயசுக்கு மேலே கல்யாண காட்சிகள் பண்ணிங்கன்னா உங்கள் இலக்கை நீங்கள் அடைவீங்க. பெரிய படிப்பு படிக்கக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க 95% ஏமாறுவீங்க. ஏன்னா இது சினிமாக்கார ஜாதகம். தன்னுடைய அழகை வெளிப்படுத்துறதுக்காக முகநூல், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் நீங்கள் ரீல்ஸ் போட ஆரம்பிப்பீங்க. அதனால உங்கள் மேலே மோகங்கள் ஆசைகள் காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டி தவிப்பீங்க. இதெல்லாம் மீறி வந்துட்டீங்கன்னா படித்து பண்புள்ள ஒரு வேலைக்கு போவீங்க. ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தனக்குடைய அறிவுக்கும் அழகுக்கும் அன்புக்கும் பண்பான ஒரு கணவன் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் உழைச்சி கல்லு மண்ணு சுமந்து தான் உங்கள் புருஷனையும் உங்கள் பிள்ளையும் நீங்கள் தான் வாழ வைக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஆண் ராசி. இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடையது. வீட்டில் உட்காந்துக்கிட்டுலாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஒரு குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு கல்லு மண்ணு சுமந்தாது அடுத்த பிள்ளைங்களை பிள்ளைங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய தன்மை உடையக்கூடிய அற்புதமான ஆண் ராசி. 25-35 வயசு வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க சிம்ம ராசியில். தாம் பிள்ளைங்களை படிக்க வச்சு அந்த பிள்ளைங்க மேன்மையான ஒன்றை தான் உங்களுக்கு யோகமே. சிம்ம ராசிக்காரங்க கணவனுக்கு அடிபணிஞ்சு வாழக்கூடிய தன்மை உடையவங்க. ஆனால் சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது. சிம்ம ராசிக்காரங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது. இது விதி. மாமியார் வாந்தி எடுத்தால் கூட அள்ளி போட்டுருவீங்க தான் தாய் போல. ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட கால வயது ஒரு 45லேருந்து 55 வயசு வரைக்கும் உங்களுக்கு உடல் நோய் வரும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், பிளட் ப்ரெஷர் அதிகம் வரும். ஏன்னா உங்களை சீண்டுவாங்க. அந்த டென்ஷன் உங்களுக்கு வீணான விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு தசை உங்களை வாட்டியும் வதைக்கும். கவனமாக இருக்கணும். சிம்ம ராசியில் உள்ள பெண்கள் இப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது. டீனேஜ் பிள்ளைங்க ஒரு 23 வயசுக்கு மேலே அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ராசியில் கேது பகவானும் ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறனால உங்களுக்கு நாகதோஷம் இப்போ இருக்குது. இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை முறையான ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து அதுக்கு உண்டான வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணி முடித்தாலும் பரவாயில்ல. சிம்மராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். லூஸ் டாக் விடக்கூடாது. தன்னுடைய பேச்சு எடுபடாது.
இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 50 வயசுலேருந்து 60 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு குருதசை நடக்கும். அப்போ உங்கள் பேச்சு எடுபடும். உங்கள் குடும்பம் உங்கள் கைக்குள்ளே வரக்கூடிய தருணங்கள், வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ஆனால் சிம்ம ராசியில் உள்ள ஆண்கள் அரசியல் பிரவேசம் பண்ணணும்னு சொல்லி பொண்டாட்டியோட நகையை கூட நீங்கள் அடமானம் வைக்கணும். இல்லை காரு வண்டி வாங்கணும்னு சொல்லி மனைவியோடைய நகையவும் அடமானம் வைக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டம சனி உங்களுக்கு வெற்றிக்கு பல இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2025க்கு முன்னே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட பிரிஞ்சு தான் இருக்கணும். நீங்கள் ஏமாறப்படுவீங்க, ஏமாற்றப்படுவீங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே தான் நீங்கள் கல்யாணமே பண்ணணும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிடும். ஆண்களுக்கு தான் சுக்கிரன் கலத்தரக்காரகன் கெட்டு போனால் கல்யாணம் காலதாமதமாக நடக்கும். நடக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதனால சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய நேரம் இப்போ கொஞ்சம் பலு குறைஞ்சிருக்கு. நல்ல தெய்வத்தை வழிபடுங்க. சிம்ம ராசியில் உள்ள அவங்களுடைய அம்மாவை நினைங்க, பாட்டியை நினைங்க. நீங்கள் தாங்க நாக கல்லுங்கள் பிரதிஷ்டை பண்ணணும். ஏதாவது ஒரு கோயிலில் பிரதிஷ்டை பண்ண கல்லுக்கு சாமி கும்பிட்டாலும் சரி, நீங்கள் உங்களுக்குன்னு ஒன்று பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டாலும் சரி, இந்த 2025 கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். உங்களுக்கு வீணான இடையூறுகளில் மாட்டிக்கூடாது, அவப்பேரில் மாட்டிக்கூடாது, அவமானத்தை சந்திக்கக்கூடாது. இருக்கிற தொழிலை பார்த்துக்கிட்டு சுசுவான்னு உட்காந்து போயிடணும். புது ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் தெளிவாக தான் நீங்கள் இருக்கணும். நிறைய பேர் டிவேஸ் பண்ணிடலாமான்னு சொல்லக்கூடிய தன்மைலாம் உங்களுக்கு வரும். இருந்திருந்தாலும் அஷ்டம சனி இருக்கிறனால தகப்பனுக்கு ஆவாது, சிம்ம ராசியில் உள்ள அப்பாவுக்கு ஆவாது. அதனால அப்பாட்ட கொஞ்சம் ஆசை வார்த்தையாக பேசுங்க. அப்பா பேச்சை மதிங்க. தாய் தகப்பன் பேச்சை மதித்து நடந்தீங்கன்னா நீங்கள் உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தன்மை உண்டு. 2025க்கு முன்ன வரைக்கும் இன்னலையும் துன்பத்தையும் அடைஞ்ச சிம்ம ராசிக்கு 2025க்கு மேலே வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு பிரச்சனையில் தான் இருக்குது. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாது. முதல்ல இந்த முகநூலில் வரதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் வரதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சினிமாக்கார ஜாதகம் வரதான் ஆசையை தூண்டும். ஆசையை தூண்டினாலும் வீணான பிரச்சனை வரும். படிக்கிற பிள்ளைங்க கவனம் தேவை. யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் ஜாதகத்தில் உல்டாவா போனுச்சுன்னா என்னென்ன இடையூறுகளை கொடுக்கும் தெரியுமா? கர்மக்காரகன் சொல்லக்கூடிய கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மையும், தாத்தாவுடைய சாபம், முன்னோர் சொத்துல இடையூறு, வம்பு தும்பு வழக்கு, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்காத ஒரு தருணத்தையும் ராகு பகவான் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நீங்கள் ராமேஸ்வரம் போகணும். இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தால் ராகு பகவானுடைய தன்மை, கேது பகவானுடைய தன்மை உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கக்கூடிய நேரங்காலம் வரும். ராகு பகவான் ஜாதகத்தில் உச்சமாக வர்றதுக்கு ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்கிறேன். அந்த ஸ்லோகத்தை ராகு கால நேரத்தில், யமகண்ட நேரத்தில் சொன்னால் பலன் கொடுக்கும். சொல்கிறேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள், ராகு கேது பகவானே போற்றி. இப்படி இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவோடைய தாக்கம் குறைஞ்சு உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வழி கிடைக்கும். சிவாய நம. சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. சிவாய நம. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் ஆகிடும். ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. சிவாய நம.